வீட்டின் அருகில் இருக்கக்கூடாதவை: கோபுர நிழல் அல்லது கொடிமரத்தின் நிழல். நம் வீட்டு மனையின் மீது விழாதபடி வீடு கட்ட வேண்டும். பெருமாள் கோவிலின் பின்புறம் அல்லது சிவன் கணபதி கோவிலின் எதிர்ப்புறம் வீடு கட்டக்கூடாது. முட்கள் உள்ள செடிகளை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது என்று கூறப்படுகிறது. ஜாதி, முல்லை, மல்லி, தாமரை, தும்பை, பாரிஜாதம், சாமந்தி போன்ற விநாயகர் மலர்களை வீட்டின் எல்லைக்குள் வளர்ப்பது மனை தோஷத்தை சரி செய்யும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் தனியாக தென்னை மரம் வளர்க்கக்கூடாது. ஒற்றை பனை மரம் உள்ள இடத்தில் வீடு கட்டக்கூடாது. வீட்டின் வாசல் திறந்தவுடன் முருங்கை மரம் அல்லது மாமரம் நேராக கண்ணில் படும்படி இருக்கக்கூடாது. நன்றாக வளர்ந்த வேப்ப மரத்தை மீண்டும் வளராமல் வெட்டினால் அந்த வீட்டில் ஒற்றுமை, சந்தோஷம், ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.